நம்ம மனித உடல் எளிமையாக ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு புரதச்சத்து அரிசியில் இருக்குது. அப்படி புரோட்டீன் புரோட்டீன் எங்கே இருக்குது? அரிசிக்குள்ளே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த முளைப்பு இடம் ஜெர்ம்னு சொல்கிறோம், கருமுளைன்னு சொல்கிறோம்ல, அதில் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் உடலுக்கு அவசியமான கொழுப்பு இருக்குது. கொழுப்பு சத்து எங்கே இருக்குது? அரிசிக்குள்ளே இருக்குது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அரிசியில் கொழுப்பு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்து இயங்குகிறோம். இப்போ நீங்களும் இயங்குறீங்க, நானும் இயங்குறேன். நம்ம பிள்ளைகள் கேமரா வச்சுக்கிட்டு நம்மளை விட கூட நின்றுக்கிட்டே வேற இயங்குறாங்க. இவர்களுக்கும் உடல் சீர்கடும். ரிப்பேர் பண்ணக்கூடிய வல்லமை புரோட்டீன். அதுதான் ரிப்பேரிங் எலிமெண்ட் வந்து புரோட்டீன், புரதச்சத்து. அந்த ரிப்பேரிங் அந்த புரதச்சத்து அரிசிக்குள்ளே இருக்குது. அப்போ ஃபேட் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நம்ம இயங்கணும் இல்லையா? இப்போ நான் பேசுகிறப்ப எனது ஆற்றல் விரயமாகுது, நீங்கள் கேட்குறப்பையும் ஆற்றல் விரயமாகுது, நம்ம நேயர்கள் வந்து டிவியில் உட்காந்து பார்க்குறப்பையும் விரயமாகும். இந்த விரயமாகிற ஆற்றலை ரீஃபில் பண்ணுறதுக்கு தான் கலோரி, மாவுச்சத்து, அது உள்ளே இருக்குது. இப்போ அரிசியை டிசைட் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கிறது மாவுச்சத்து, அதுக்கு மேலே இத்தனை சட்டை போட்டிருக்கு. இது முழுமையானது. உமி நமக்கானதல்ல.